வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு என்னுடைய வீடியோ நான் அதிகமாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்னால பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா உடம்பு தேறி இருக்குதுங்க. எப்பவுமே நான் மனசு நொந்து போயிருந்தேன்னா கோயில் தான் அதிகமாக தேடி ஓடுவேன். சாமி கும்பிடணும் இல்லையோ அந்த கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்குவேன். அங்கே கிடைக்கிற ஒரு அமைதி, நிம்மதியெல்லாம் அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் இருந்து நகரத்துக்கு சிட்டிக்கு போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குதுங்க. ஒண்டி முனியப்பன் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் ரோட்டுக்கு இருபக்கமும் வயல்வெளிகள் தான் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்புங்க. எந்த ஒரு வாகனம் வந்தாலும் பஸ்ஸு எது வந்தாலும் நிறுத்தி இங்கே சாமி கும்பிட்டு ஒரு ஈடு தேங்காய் போட்டுட்டு தான் கிளம்புவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமி. மனநிறைவு தரக்கூடிய ஒரு கோவிலுங்க இங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சரியாக சொல்லப்போனால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து தூக்கநாயக்கன் ஆலயம் போகிற வழியில் வயல்வெளிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒண்டி முனியப்பன். இது வாய்க்காலிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய கொப்பு. இதில் வந்த உடனே கைகால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. இடமே ரொம்ப அருமையாக குளுமையாக இருக்குங்க. மரங்கள் செழிப்பாக பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அங்கே தெரியறது கொடு நம்ம வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொம்மைகள் வைப்பாங்க. எப்போ நாங்கள் நகரத்துக்கு போகும்போது சாமி கும்பிடாமல் இங்கே கையெடுத்து கும்பிடாமல் கூட போனதில்லை ஒரு நாளும். இவரை நான் திரும்பி பார்க்காம போனதே இல்லை. இவரை திரும்பி பார்த்துட்டு போனாதான் ஒரு மன நிறைவாக இருக்கும். ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எந்த கோவில் சிறப்பு அப்படின்னு. வணக்கம், நன்றி.